I welcome you to the channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரில் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள், வினைச்சொற்கள், அதை எழுதுங்க. கொடுக்கறது, சாப்பிட்றது, தூங்குறது, ஓடுறது, இந்த மாதிரி எழுதிட்டு அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இப்போ கொடுக்கறது அப்படின்னா கிவ், வாங்கிறது அப்படின்னா பை, பியூஒய், சாப்பிடு அப்படின்னா ஈட். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மினிமம் அதில் 50 வார்த்தைகளுக்கு மேலே இருக்கும். ஸோ 50 வேர்ப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, சில வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் டேர்ம் தெரியாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரி இருக்கிற மாதிரியே தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்குது. ஸோ தமிழ் வார்த்தைகளுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் டேர்ம் அந்த டிக்ஷனரியில் இருக்கும். ஸோ அதை வச்சு தெரியாத இங்கிலீஷ் வேர்ட்ஸை தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக 50 வார்த்தைகளுக்கு மேலே உங்களால் எழுதியிருக்க முடியும். அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் மினிமம் 50 வேர்ட்ஸ் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான இங்கிலீஷ் டேர்மும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வேர்ப்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கேஷுவலாக நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற மாதிரியான செயல்கள் குறிக்கிற வார்த்தையாக தான் இருக்கும். தூங்குறது, ஓடுறது, நடக்கிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் இருக்கும். இதிலேயே 50 வேர்ப்ஸ் வந்துடும். ஸோ ஒரு டிக்ஷனரியில் ஒரு வேர்ப், அதாவது ஒரு வார்த்தைக்கு தமிழ் மீனிங் பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப இப்போ சி அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். சி அப்படின்னா பார். ஓகே, அதில் ப்ராக்கெட்டில் வேர்ப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. டிக்ஷனரியில் பார்க்குறப்ப சி அப்படின்னா வேர்ப் அப்படின்னு கொடுத்து பார் அப்படின்னு தமிழ் மீனிங் கொடுத்துருப்பாங்க. தெசாரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிக்ஷனரி மாதிரியே இருக்கும் தெசாரஸ். அந்த தெசாரஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற வார்த்தைக்கு நேர வாட்ச், ஸ்டார், இந்த மாதிரி வார்த்தைகள் லிஸ்ட் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே அர்த்தத்தில் இருக்கிற வேறு வேறு இங்கிலீஷ் வேர்ட்ஸ். ஓகே, இப்போ இந்த பார் அப்படின்னு அர்த்தத்தில் இருக்கிற வேறு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்கும் அந்த தெசாரஸில். பட் டிக்ஷனரியில் அதனுடைய தமிழ் மீனிங் இருக்கும், ஆர் இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அது எதை குறிக்குது அப்படின்றத. ஓகே, அதே மாதிரி வேர்ப் நவுனாகவும் சில வேர்ப்ஸ் வரும். இப்போ இந்த வாட்ச் அப்படிங்கிறது வேர்பாகவும் இருக்குது, நவுனாகவும் இருக்குது. ஸோ நவுன் அப்படின்னு வர்றப்ப வாட்ச் அப்படின்னா கடிகாரம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி வாட்சிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா கவனித்தல். ஸோ ஒரு வார்த்தையிலேருந்து டிரைவ் பண்ணி நிறையா வார்த்தைகள் வருது. ஸோ டிக்ஷனரியில் பார்த்தோன்னா அதனுடைய மீனிங் இருக்கும். ஓகே, தெசாரஸில் பார்த்தீங்கன்னா அந்த மீனிங்கில் இருக்கிற வேறு வேறு வார்த்தைகள் உங்களுக்கு தெரியும். ஸோ சி அப்படின்னா லுக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, வாட்ச் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும், ஸ்டார் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய லிஸ்ட் வரும் அந்த தெசாரஸில். நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் இதை தேடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பர் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் எத்தனை எழுதியிருப்பீங்க? அரவுண்ட் 25 எழுதியிருப்பீங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஓகே, 25 முக்கியமான வேர்ப்ஸ் உங்களால் எழுதியிருக்க முடியும். அந்த 25 வேர்ப்ஸினுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம், அதை நீங்கள் டிக்ஷனரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்னா பார், சியோட பாசன்ஸ் சா, ப்ராக்கெட்டில் சிங்கிள் பி கொடுத்துருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா பாஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சியோட பாஸ்டன்ஸ் சா. ஸோ அனதர் ஒன் வேர்டு தெரியுது. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டபுள் பி இருக்கும், அது சீன், சி சா சீன். ஓகே, இந்த 3 வார்த்தைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இதே மாதிரி பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சிருச்சுன்னா மினிமம் 100 வேர்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வார்த்தைகளை வச்சு நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மீனிங் தெரிஞ்சதோடு இல்லாமல் அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும், அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ சி சா சீன், ஐ சி எ மூவி, ஐ சி எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சிங்கிள் வேர்ட்லேருந்து லாங் சென்டென்ஸ் டெவலப் பண்ணணும். ஐ சி நான் பார்க்கிறேன், ஐ சி எ மூவி நான் ஒரு மூவி பார்க்கிறேன், ஐ சி எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் எனது நண்பர்களுடன் ஒரு மூவி பார்க்கிறேன். தென்
பாஸ்ட் டென்ஸ். ஐ சா நான் பார்த்தேன். ஐ சா எ மூவி நான் ஒரு மூவி பார்த்தேன். ஐ சா எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ் எனது நண்பர்களுடன் நான் ஒரு மூவி பார்த்தேன். ஐ சா மை ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தி எக்ஸிபிஷன். வி டாக்ட் எ லாட். நான் எனது பழைய நண்பர்களை எக்ஸிபிஷனில் பார்த்தேன். வி டாக்ட் எ லாட். நாங்கள் நிறைய பேசினோம். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அப்படி ஃப்ரேம் பண்ணுறப்ப ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு ஒரு ரூல் அப்ளை பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸ்க்கு ஒரு ரூல் அப்ளை பண்ணுவோம், அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஒரு ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிராமர் உள்ளே வந்துடுது. இப்போ சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? சி அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை யூஸ் பண்ணுறப்ப ஹேஸ், ஹாவ், ஹேட் இந்த 3 வார்த்தைகளில் ஏதாவது ஒரு வார்த்தை வரணும். ஸோ திஸ் இஸ் த ரூல். இப்போ இந்த கிராமர் ரூல் உங்களுக்கு தெரிய வருது. ஓகே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறப்ப ஹேஸ் வரணும், இல்லைனா ஹேவ் வரணும், இல்லைனா ஹேட் வரணும் அப்படின்ற அந்த ரூல், கிராமர் ரூல் தெரிய வரும். ஹேஸ் அப்படிங்கிறது சிங்குலர், ஒருமைக்கு யூஸ் பண்ணுவோம். ஹேவ் பன்மைக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ சி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம், சா அப்படிங்கிற வார்த்தையை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். அதே மாதிரி சீன் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஹேஸ், ஹேவ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். இப்போ ஹேஸ் சிங்குலர், ஓகே, ஹேவ் ப்ளூரல். இது மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராமர் ரூலும் மனப்பாடம் ஆயிரும். அட் தி சேம் டைம் சென்டென்சஸ் ஃபார்மேஷன் அந்த ஸ்கில்லும் நல்லா டெவலப் ஆகும். நிறைய வேர்ப்ஸ், அதாவது வினைச்சொற்கள், அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தைகள் தெரிய வரும். ஸோ நீங்கள் தேடுவீங்க, ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷ் ஈக்குவலன்ட் டேர்ம் தெரியல அப்படின்னா அந்த வார்த்தையை சிஸ்டத்துலேயோ இல்லை மொபைல்லையோ டைப் பண்ணி ஆன்லைனில் தேடுவீங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு உண்டான வேர்ப் கிடச்சிரும், அந்த வேர்புக்கு உண்டான பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிடும், தென் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் வார்த்தைகளை நிறைய தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் கால்டு வெக்காபுலரி ஸ்கில், வேர்ட் பவர். இந்த வேர்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ண பண்ண நிறைய வாக்கியங்கள் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும், பேச முடியும். அப்படி பேசுகிறப்ப கிராமர் ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ பேசிக் அடிப்படை கிராமர் ரூல் அப்ளை பண்ணிடுவோம். இனிமேல் ஈஸியாக உங்களால் உங்களுடைய தாட்ஸை இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப அடிப்படையான முக்கியமான கிராமர் ரூல் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதுகிறப்ப ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி ஒருமை சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஹீ ஸ்பீக்ஸ், ஷீ ரன்ஸ், இட் கோஸ். இதுவே நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் மாற்றி பார்க்கணும். ஹீ ஸ்போக், ஷீ ரேன், இட் வெண்ட். அதே மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஹீ ஹேஸ் ஸ்போக்கன், ஷீ ஹேஸ் ரன், இட் ஹேஸ் கான். இந்த மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்ளை பண்ணி பார்க்கணும். வேர்ப் தெரிஞ்சுக்கிறோம், அந்த வேர்புக்கு ஈக்குவலண்ட் வேர்ப்ஸ் தெசாரஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தென் அந்த வேர்போட பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சு பேசிக் கிராமர் தெரிஞ்சுக்கிறோம். அதிலிருந்து சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். திஸ் இஸ் த மெத்தட். ஐ சி, ஐ சா எ மூவி, ஹீ சீஸ் எ மூவி வித் மை ஃப்ரெண்ட்ஸ், தே சி மை ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இன் தி எக்ஸிபிஷன். இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸையும் சேஞ்ச் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஹேஸ், ஹாவ் யூஸ் பண்ணுறது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுறது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஐ ஹாவ் சீன் எ மூவி, ஹீ ஹேஸ் சீன். இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எந்த ஒரு வேர்புக்கும் பாஸ்ட் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேசிக்கான ரொம்ப அடிப்படையான சில வேர்ப்ஸுக்கு தெசாரஸ் மூலமாக அதுக்கு ஈக்குவலண்ட்டான டேர்ம்ஸையும் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுடைய தாட்ஸை ஈஸியாக இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். எப்படி வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.